ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சார், நான் இன்னைக்கு பாபா சார் இன்டர்வியூ பண்ண போகிறேன். சார், இது வந்து இன்டர்வியூ வந்து 2 இன்டர்வியூ வந்து அவர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ ராபிட் ஃபயர் மாதிரி நாங்கள் இது பண்ண போகிறோம். ராபிட் ஃபயர்னா நான் ஒரு இமேஜஸ் காமிக்க போகலாம். அப்போ சவுண்ட் இன்ஜினியரிங் பற்றி அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ மிஸ்டர் பிரணேஷ். சொல்லுங்க, என்ன கொஸ்டின்? சரி சார், இப்போ இதோ பற்றி இந்த மைக்கு அந்த இதோ பற்றி சொல்லுங்கள். ஓகே, மைக்ரோஃபோன் ஒன் ஆஃப் த பேசிக் நெசசரி எல்லாருக்கும். மைக் என்ன பண்ணும்? இட் இஸ் கேப்சரிங் தி சவுண்ட். எக்ஸாக்ட்லி. அதுக்கு இன்னொரு டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, டிரான்ஸ்டியூசர். ஏன்னா அதில் வந்து காயில் இருக்கும், மேக்னெட்டிக் காயில் ப்ளஸ் இந்த டயஃப்ரம் இருக்கும். அதுதான் வந்து அந்த சவுண்டு வந்து கேப்சர் பண்ணும். பேசிக்கலாக அவங்க சோர்ஸ் நல்லா கேப்சர் பண்ணோன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கு தேவை. அதுக்கு தான் இது. மைக்ஸோட டைப்ஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளோ டைப்ஸ் இருக்கு? நார்மலாக நம்ம டைனாமிக் மைக், கண்டென்சர் மைக், ரிப்பன் மைக். பாப்புலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் மைக்கும் கண்டென்சர் மைக் தான், 2 தான் யூஸ் பண்ணுவோம். ரிப்பன் மைக் யூஸ் பண்ணலாம், பட் அதோட கேரக்டர் கொஞ்சம் வேறையாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நாட் தட் டேஞ்சரஸ், பட் வெரி எக்ஸ்பென்சிவ் டு பை அண்ட் மெயின்டைன். ஓகே. இப்போ டைனாமிக் மைக்கில் வந்து எவ்வளோ அந்த என்ன பைனாமியலா இல்லை சிங்கிள் சவுண்டா? பேசிக்கலி எங்கே யூஸ் பண்ணுறது பொறுத்திருக்கு. சோர்ஸ், உங்களுக்கு எந்த சோர்ஸை கேப்சர் பண்ணணுமோ. ரொம்ப அன்வான்ட் சவுண்ட் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனாமிக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்ப்னஸ் வேணும், டீடைலிங் வேணும், ப்ளஸ் நல்லா ரூம் நல்லா ட்ரீட்டாக இருந்தால் அட்வைஸ் பண்ணுறோம் யூஸ் ட்ரீட்டடாக இருக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு கண்டென்சர் மைக்கோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கிடைக்கும். ஓகே சார். சரி, வாங்க அடுத்தது அவர் எடிட் பண்ணிப்பாரு. மிக்சர் அப்படின்னா ஆடியோ மிக்சர்னா என்ன பண்ணும்? மல்டிபிள் சோர்ஸை ஒன்றா எடுத்து ஒரே ஸ்ட்ரீமாக கொடுக்கறதுக்கு. இட்ஸ் லைக் ஒரு சமையல் பண்ணுறதுக்கு சட்னி மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள் ஈஸியாக தேங்காய் தனி, கடலைப்பருப்பு, அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் அப்படி சேர்த்து பண்ணனா மிக்சியில் மிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இது வந்து சவுண்டு வந்து உங்களுக்கு வேரியஸ் சோர்ஸை வேரியஸ் பேராமீட்டர்ஸ் உள்ள வாங்கி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான். அப்போ இதில் போஸ்ட் ப்ரீ சிக்னல்லாம் இருக்குமா? ஆமாம், இதில் நிறைய உண்டு. இது அனலாக் மிக்சர், நீங்கள் பார்க்குற பிக்சர், இந்த பிக்சரு அதே டிஜிட்டல் எடுத்துன்னு போனீங்கன்னா சாஃப்ட்வேரில் உங்களுக்கு DAW, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸிங்லையும் பண்ணலாம், ரெக்கார்டிங்லையும் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி, இந்த மிக்சரை வச்சு வீடியோ குவாலிட்டி சவுண்டையும் ஆடியோ குவாலிட்டி சவுண்டையும் எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் நீங்கள் வீடியோ கேமரா இருக்குது, நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, கேமராஸும் இருக்குது, ஹைடெக் கேமராஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி 50-50 சொல்லுவேன். 50-50னா அப்போ ஆடியோ நல்லா நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுண்ட் கால் இல்லை, அது மிக்சர் தான். அது மிக்சர். ஓகே. இதே என்ன மிக்சர் சார்? ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர் பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டல் மிக்சர்ன்றது டிஜிட்டல் சொல்லுவீங்க, பட் சிக்னல் வந்து அனலாக் தான். ஓகே. ஸோ அது இதில் என்னென்னா டிஜிட்டல் மிக்சரில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா செஷனை சேவ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேரில் அந்த பர்டிகுலர் சீனை ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். மெயினாக ரீகாலபிலிட்டி சாஃப்ட்வேர் மாதிரி தானே. ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்டை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு, செட்டிங்ஸை சேவ் பண்ணி ரீகால் பண்ணுறதுக்கு தான் டிஜிட்டல் மிக்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். டிஜிட்டல் மிக்சர்னா உடனே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் சோர்ஸ் என்ன இருக்கோ அதுதான் உள்ள இருக்கும். அது நீங்கள் தப்பாக பண்ணால் தப்பாக தான் ஆகும். சில எடுத்துன்னு போகிறேன். ஸோ தட் நிறைய பேர் நினச்சிப்பாங்க டிஜிட்டல் மிக்சர் தான் ஒர்த்து, அனலாக் மிக்சர். 2ம் ஒர்த்து தான். நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க பொறுத்தா இருக்குது. ஆனால் சிக்னல்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி கேட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? இல்லை, அஃப்கோர்ஸ் வேரியஸ் டைப் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்துக்கு. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸு நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து சீக்கிரம் பண்ணணுன்னா தான் யூ ஷுட் மூவ் ஃபார் டிஜிட்டல் மிக்சர். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு எல்லாரும் அதை கேட்குறாங்க, நெசசரி ஆயிடுச்சு. அதனால
இல்லை மிக்சரே வந்து டிஜிட்டல் கேட்குறாங்க. Yeah. ஸோ தி திங்க் ஏதோ பெரிய ஒண்டர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒன்றும் கிடையாது. எல்லாம் அனலாக் சிக்னல் தான். கொடுக்க போகிறது அதே மைக் தான், அதே கிட்டார் தான், வாசிக்கிற ஆர்டிஸ்ட் அதே தான். ஸோ இட்ஸ் நாட் கோட் சேஞ்ச். ஸோ சோர்ஸ் எப்படியா இருந்தாலும் சொல்கிறது த ஆர்ட் ஆஃப் மிக்சிங் அப்படின்னு சொல்கிறது உங்கள் பேலன்ஸில் தான் அந்த கான்செப்டே இருக்குது. அந்த சவுண்டோட பேலன்ஸ். எக்ஸாக்ட்லி. இப்போ இதில் வந்து கெயிலெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்? இப்போ கெயில் டிஃபைன் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ். இட்ஸ் த சேம் ஃபார் எவ்ரி திங். இப்போ கெயின்னா மொத்தம் மேக்ஸிமம் எவ்வளோ பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ்ல சொல்ல முடியாது, டைனாமிக்ஸ்ல தான் சொல்ல முடியும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த வென்யூ, இன்டோரா அவுட்டோரா அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஆடிட்டோரியம் பொறுத்து. எக்ஸாக்ட்லி. அப்படி வாங்க. அடுத்தது அடுத்த வடை. ஸ்டுடியோ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நீங்க பாக்குறது ஸ்லைடு வந்து ஒரு ஸ்டுடியோ. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பக்கா ரெக்கார்டிங் ஸ்டுடியோ சொல்லலாம், மிக்சிங் ஸ்டுடியோ சொல்லலாம், மாஸ்டரிங் ஸ்டுடியோன்னு சொல்லலாம். இது வேணும். இட் டிபெண்ட்ஸ். இவங்க வந்து அழகா பேனல் போட்டிருக்காங்க. ஏன் ஸ்பீக்கர் பற்றி சொல்லுங்க. ஸ்பீக்கர்ஸ் பத்தி ஏன்னா மானிட்டர் ஸ்பீக்கர்னு பேரு. மானிட்டர்ஸ்னா கம்ப்யூட்டர் மானிட்டர்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் மிஸ்கான்செப்ஷன். மானிட்டர்ஸ்னா ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் இப்போ இங்கே இருக்கிற மாதிரி. ஸோ ஸ்டுடியோ மானிட்டர்ஸ்னா ஒய் அப்படின்னா இந்த டீட்டெயிலிங், அதாவது எரர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. எரர்ஸ்னால் இந்த சானிக் குவாலிட்டியை ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கு யூ நீட் சவுண்ட் வந்து இன் டீட்டெயில். அதனால யூ யூஸ் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ். இப்போ ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னா காசு அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஸ்பீக்கர் வந்து நீங்க சொன்னீங்கன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஸ்பீக்கர். ஸோ இப்போ ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் இருக்கு, ஒரு வீடு இருக்கு. வீட்டில் நான் ஸ்டுடியோ கேர் பண்ணேன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ் இருக்கு. அதுக்கு எந்த மாதிரி ஸ்பீக்கர் வச்சா ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி அட்ராக்ட் ஆவாங்க? கிளைண்ட்ஸ் அட்ராக்ட். ஓ, தட்ஸ் அ குட் கொஸ்டின். அதுக்கு நீங்கள் நல்லா இன்டீரியர் டெக்கரேஷன், அக்கோஸ்டிக்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணணும். எக்யூப்மெண்ட்ஸ் ஷுட் பி high-end equipments, and then you should impress in your work quality. ஆனால் ஸ்பீக்கர்ஸ் எந்த மாதிரி இருக்காங்க? அது டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட். உங்களுக்கு ஸ்டுடியோ பர்பஸ்னா ஸ்டுடியோ பர்பஸ் தனி. இதே வந்து நீங்கள் பேர் என்ன, வாட் இஸ் தட், லைவ் கேட்கறதுனா அது வேற. டிஃபரெண்ட் திங். இப்போ ஒரு வீட்லயே வச்சானே, இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கு, காம்பேக்ட் இருக்குன்னா, ஸோ அங்கே வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த அக்கோஸ்டிக்ஸ் பொறுத்து அது நீங்கள் எவ்வளோ அடி உங்களுக்கு வேணும், என்ன பண்ண போறீங்க, இங்கே ரெக்கார்ட் பண்ண போறீங்களா, இங்கே மிக்ஸ் பண்ண போறீங்களா, இங்கே எல்லாமே பண்ண போறீங்க அப்படின்னா அது ஒன் ரூம் ஸ்டுடியோ மாதிரி. அப்போ செப்பரேட் பூத் இருக்காது. பூத்னா செப்பரேட் ரூம் ரெக்கார்டிங் இருக்காது. நீங்கள் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸே போகிறோம். இதுவே ஜாஸ்தி ரேட்டு செஞ்சு எதுவும் வாங்க மாட்டீங்க. ஜேபிஎல் ஸ்பீக்கர் பற்றி சொன்னீங்க. ஜேபிஎல்லே குத்தி காமிக்கிறீங்க. தூக்கி போறது நீங்க ஸ்டுடியோ கட்டி தூக்கி போறது யோசிக்கிறீங்களா இல்ல உட்கார போறீங்க? புரியலையா? போர்ட்டபிலிட்டி வேற. அது நீங்க சொல்றது வந்து போர்ட்டபிள் பிஎஸ் ஸ்பீக்கர்ஸ். நம்ம ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் ஸ்டுடியோ ஆரம்பிச்சா என்னால ஸ்பீக்கர்ஸ் கேட்பாங்க. இப்போ கச்சேரிக்கு நான் போறேன், அது லைவ். அது லைவ். இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்காக ஜேபிஎல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் அகைன் பட்ஜெட் ஓரியன்டட். எந்த ஸ்பீக்கர் வந்து இல்லை, அந்த வென்யூக்கு ஏற்ற ஸ்பீக்கர் போடுறது தான் ஒரு ப்ராப்பர் இன்ஜினியரோட அந்த கன்சல்டிங் இருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் அந்த பார்ட்டி அதை ஒத்துக்கணும். குவாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு கோவிலில் நடக்கிறதுனா அந்த கோவில் சைஸோ இல்லை ஒரு சின்ன ஆடிட்டோரியம், அது இண்டோரோ இல்லை கல்யாண மண்டபமோ இல்லை சின்ன மீட்டிங் ஹாலோ இல்லை ஒரு நல்ல ட்ரீட்டட் ஆடிட்டோரியமோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்சல்ட் பண்ணி ப்ரொஃபஷனல் ஆடியோ ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கேட்டு தான் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்த்தாக இருந்ததுன்னா, தட் மீன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா இட் பி ஒர்த் த இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னேன். சாரி. அப்போ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற குவாலிட்டி வரும். நீங்கள் பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஸ்பீக்கரை போட்டு என்ன சார் ஆயிலாங்கட மாதிரி இருக்கு சார், என்ன சார் அலருது அப்படின்னா
உடனே சவுண்ட் இன்ஜினியரை ப்ளேம் பண்ணக்கூடாது, ஓகே. இப்போ சிஸ்டத்தை ப்ளேம் பண்ணக்கூடாது. இது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கீபோர்டு எல்லாம் பார்க்கும்போது என்ன ஐடியா தோணுது? அது மியூசிக் ப்ரொடக்ஷன் பீப்புள் தான் கேட்கணும். மியூசிக் ப்ரொடக்ஷன் அது ஒரு தனி கடல், இது ஒரு தனி கடல், ரெக்கார்டிங் ஆஸ்பெக்ட். ஸோ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியரிங்கில் இது ஒரு ஆஸ்பெக்ட், அது வந்து மியூசிக் பீப்புள் அவங்க தான் அந்த கீபோர்ட்ஸ் வச்சுட்டு they do that. அந்த அவங்க இது வேற செட்டப் வேற, அவங்க ஆல்மோஸ்ட் சிமிலர் டு திஸ், பட் இட்ஸ் அ டிஃபரெண்ட் கடல், அதர் ஓஷன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒன்று இருக்கு. போறோம் பாத்தீங்க, போறோம் இதெல்லாம் எடிட் பண்ணிடு, லாஸ்டா விட மாட்டேங்கிறாங்க. இது இந்த ஹெட்ஃபோன் படிச்சாங்க. ஓகே, ஹெட்ஃபோன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் சீப்பஸ்ட் டிவைஸ்ன்னு சொல்லலாம். அதுலேயும் காஸ்ட்லி இருக்குது, பட் ஒரு மீடியம் சைஸ் இது போனீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி கன்சியூமர்ஸ், அதாவது ஆடியோ கன்சியூம் பண்ணுற டிவைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 90% ஆர் 95% ஆஃப் த வேர்ல்டு ஐ திங்க் இஸ் யூஸிங் ஹெட்ஃபோன்ஸ். அஃப்கோர்ஸ் பிகாஸ் ஆஃப் த மொபைல் டெக்னாலஜினால. ஸோ உங்களுக்கு ஒரு ஷோ கேட்கலாம், அவருக்கு ஒரு ஷோ கேட்கலாம், எனக்கு இருக்கும். எக்ஸாக்ட்லி, பிகாஸ் யூ ப்ரிஃபர் தட். நீங்கள் கேட்குற மியூசிக் நான் கேட்க மாட்டேன், இல்லை நான் கேட்குற மியூசிக் அவர் கேட்க மாட்டார், இல்லை நீங்கள் வீடியோ ஒரு ஜானர் பார்க்கலாம், இல்லை நான் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ எனக்கு அந்த ஆடியோ ஸ்டோரி வேணும் அப்படின்னா நான் அதை கேட்பேன், இல்லை நான் ஸ்போர்ட்ஸ் பற்றி கேட்பேன், இல்லை ஒரு இன்டர்வியூ வாட்எவர் பாட்காஸ்ட், ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் பற்றி எதாவது கேட்கலாம், இல்லை ஸ்டோரி கேட்கலாம். ஸோ அப்போ நான் வந்து ஸ்பீக்கர்ஸ் வாங்கி கேட்குற அந்த அந்த ஃபேஸ் வந்து இப்போ ரொம்ப டிமினிஷ்ட் ஆகிடுச்சு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த சவுண்ட் நம்ம எந்த ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப சூடாக இருக்கும்? இட்ஸ் அ குட் கொஸ்டின். நீங்கள் ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி பேடட் கேட்குறீங்களா, இல்லை சப்போஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டூடியோ வச்சுருக்கேன், ஹெட்ஃபோன்ஸ் ரெக்கமெண்ட் பேசிக்லி நான் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கேன். இப்போ கிளைண்ட் வராங்க வந்து ஒரு டப்பிங் பேசுறாங்க. டப்பிங்னா அது வந்து அவங்க அந்த ரூம்ல பேசிட்டு அவங்க கேட்கணும்னா அந்த எந்த ஹெட்ஃபோன்ஸ் விடும் பெஸ்ட்? தட்ஸ் அ குட் கொஸ்டின். பேசிக்லி நீங்கள் HD 280 Pro போகலாம், விச் இஸ் சின்னைசர், விச் இஸ் வெரி டைட். இல்லை வேண்டாம்னா ஆடியோ டெக்னிக்கா M30X போகலாம், விச் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் த ஆர்டிஸ்ட். நாட் ரொம்ப அழுத்தாது, அது ப்ரெஸ் பண்ணாது. அதே சமயத்தில் அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி கிளீன் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஸ்டூடியோ ஒரு டிசைனை பொறுத்து இருக்கு, அண்ட் ரெக்கார்டிங் ரூம் அக்கோஸ்டிக்ஸும் பொறுத்து இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் அப்பாடி. லாஸ்ட் கொஸ்டின். அதேதான் வரும், ஓடுங்க. இதேதான் இது. என்னப்பா அதே எப்போதான் வாங்குவீங்க திருப்பி? சும்மா பேஷன் வச்சிருக்கான். அதான் அந்த ஓக்கல் சவுண்ட் கார்டு படி சொன்னீங்களா? இது வந்து கேமரா பத்தின்னு சொல்ல முடியாது. நீங்க வீடியோ வித் ஆடியோ பண்ண போறீங்க அப்படின்னா டெடிகேட்டட் மைக்கு, இல்லை செப்பரேட்டா ஒரு ஃபீல்ட் ரெக்கார்டரோ, இல்லை ஒரு தனி கம்ப்யூட்டர் போட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணால் உங்கள் ஆடியோ அண்ட் வீடியோ ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன கேமரா சொல்லுவீங்க? இது கேனன். ஆமாம். இப்போ கேனன்ல வந்து DSLR எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? DSLR டிபெண்ட்ஸ். I'm not a video guy. So இந்த மாதிரி கேட்டீங்கன்னா ஆடியோ கேனன் சோனி கார் அடி வந்துடும், இல்லை Nikon அடி வந்துடும். It depends on what do you want to do. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஒரு ஏரியா கவர் பண்ணணும்னா அது டிபெண்ட்ஸ் உங்களுக்கு பட்ஜெட்டை பொறுத்து. உங்களுக்கு சின்ன ஏரியாவில் பண்ணணும் அப்படின்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் பெட்டர். ரொம்ப கிட்டக்க போக முடியலன்னா டெலி லென்ஸ் தேவை. ஸோ அது பர்பஸை பொறுத்து தான். பட் இட்ஸ் அ ஹார்ட், யூ நீட் அ டீம், யூ ஜஸ்ட் நீட் த பேஷன்ஸ் அதுக்கு பண்ணுறதுக்கு. பெஸ்ட் வே இப்போ எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன்லேயே எடுக்கிறாங்க. பட் இன்னைக்கும் டிஎஸ்எல்ஆர் தான், ஃபோன் தான். பிகாஸ் இட்ஸ் ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம் ஃபார் ஈச் பர்பஸ். ஓகே சார், இப்போ டிஎஸ்எல்ஆர் ஃபோன் சொன்னீங்க, அது டிஃபரன்ஸ் பற்றி சொன்னீங்க.
இப்போ நம்ம கேமரா எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து நம்ம ஃபோன்ல பார்த்தீங்கன்னா ஜூமின் வந்து ஓவரா பண்ணுவேன், ஆனால் டிஎஸ்எல்ஆர் வந்து நம்ம கிட்டக்க பண்ண முடியும். அதை பத்தி அது டிபெண்ட்ஸ். அதான் அந்த லென்ஸை பொறுத்து. நீங்க லென்ஸுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா சொல்லுங்க, பட்ஜெட் தெரிஞ்சா ஆக மாட்டீங்களா, டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணும், என்ன பர்பஸ் ப்ரொடக்ஷன் வேணும்னு பார்த்து பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார், சரி, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஸ்பீச் ஆஃப் ஆனஸ் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். பாய்.